வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். ஓகே, இன்றைக்கி என்ன முதிரை பார்ப்போம்னா சுஜி முதிரை அப்படின்ற ஒரு முதிரா பார்க்கலாம். அந்த முதிரையோட யூசஸ் எல்லாமே நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டே நம்ம அந்த முதிரையை எப்படி செய்கிறன்றதை பார்த்துட்டு அந்த முதிரையோட யூசஸையும் பார்த்தலாம். இப்போ முதிரையோட முதல் ஸ்டெப், நேராக நிமிர்ந்து கண்களை மூடி உங்களோட எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுங்கள். நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட். எப்பயுமே முதிரை செய்ப்ப கண்களை மூடி நம்மளுடைய எண்ணத்தால் எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை எப்படி வெளியில் விடுறோன்றதை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணால் போதும், ஹோல்ட் பண்ண வேண்டாம். நிறைய பேருக்கு டவுட் கேட்குறாங்க, நாங்கள் ஹோல்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. முதிரையில் செய்கிறப்பெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணால் போதும், நம்மளோட பிரீத் இன் பிரீத் அவுட். ஓகே, இப்போ மேம் நீங்கள் அப்படியே கைகளை இணைத்து முதிரை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ உள்ளங்கையில் சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மூன்றையும் மடக்கி உள்ளங்கையில் வச்சுக்கணும். நம்மளோட கட்டை விரல் நுனியால் நடுவிரலின் நுனியை ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அடுத்து இந்த நீட்டி இருக்கிற 2 இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தோள்பட்டையை நோக்கி 2 பக்கம் சைடாக கிராஸாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட பெண்ட் பண்ணிக்கலாமா, முடிந்த அளவு. ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சுஜி முத்ரா. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் மூணையும் மடக்கி உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. வெரி குட். இப்போ தம்பால் நடுவிரல் மேலே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர் கிராஸாக நீட்டி இருக்கட்டும். இப்போ லெஃப்ட் ஹேண்டையும் ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். நடுவிரல் மேலே அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சுஜி முதிரை மேம் சுஜி முதிரையோட அழுத்தத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு உங்களோட ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த சுஜி முதிரை நிறைய பலன்களை கொடுக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க இந்த முதிரையில் இருந்தால் போதும். ஒற்றை தலைவலி நீங்கும். அடுத்து நல்ல பசி எடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா தலைவலி ஒரு பக்கமாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் நம்ம உடனே இந்த முதிரையில் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டக்க இருந்தால் உங்களுக்கு தலைவலி நீங்கும். இல்லை நிறைய பேர் தலைவலி ரெகுலராக நிறைய டைம் வந்துகிட்டே இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் தலைவலிம்பாங்க. அவங்கெல்லாம் இந்த முதிரையை காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 2 டைம்ஸ் இந்த முதிரையை செஞ்சுக்கணும். 2 to 3 மினிட்ஸில் இந்த முதிரையோட அழுத்தத்தை வாட்ச் பண்ணால் போதும். இப்போ மேம் ஒரு எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க, மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இது தவிர்த்து வயிற்று வலி, அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தால் கூட சரியாகும். அடுத்து நமக்கு லங்ஸ் ப்ராப்ளம், மூச்சு விட கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட சரியாயிரும். ஏன்னா இது நம்ம உடலில் இருக்க கழிவுகளை நீக்கக்கூடிய முதிரை தான் இந்த சுஜி முதிரை. இப்போ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒற்றை தலைவலின்ற ஒன்று வரவே வராது. இதை தவிர்த்து நம்ம சொன்ன அத்தனை பலன்களையும் கொடுக்கக்கூடிய சிம்பிள் சுஜி முதிரையை எல்லோரும் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஆரோக்கியமாக வாழலாம். மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேம் இந்த முதிரையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வரணுமே. இதில் நம்ம அனுசாசன முதிரைன்னு பண்ணுவோம். ஆமாம், நம்ம ஏற்கனவே அனுசாசன முதிரைன்றதை செஞ்சுருக்கோம். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த முதிரையோட வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மேம் மெதுவாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணி மடியில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.